ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இப்போ என்ன நடந்திருக்கு சூழ்நிலைனா, நம்ம அண்ணன் 108 சீட்டு வின் பண்ணிவிட்டு இன்னும் ஆட்சி அமைக்காமல் இருக்காங்க. யார் அவங்க ஆளுநர்? ராஜேந்திர அர்லேக்கரா? ஏடா பைத்தியக்காரா? இந்த எலெக்ஷனில் அதிகமாக சீட்டு வாங்கினது எங்கள் அண்ணன் விஜய். என்ன 108 சீட்டு போதாது உங்களுக்கு? ஏதாவது புதுசாக வந்தால் ஆல்ரெடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் வின் பண்ணி சிஎம் ஆகிற டைமில் 108 சீட்டு வின் பண்ணியிருக்கு. டிஎம்கேல பார்த்தா 73 சீட்டு, ஏடிஎம்கேல 53. எங்கள் அண்ணன் 108 சீட்டு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் ஒன்றும் வேணும்? 118 தான் கொடுப்போம், 118 தான் நான் சிஎம் ஆக்குவோம். என்னடா ஆல்ரெடி அவர் சிஎம் ஆகிட்டாரா? என்ன இன்னும் பதிவேற்று அதான் ஒரு பேலன்ஸ். அதுக்கு எல்லா எலெக்ஷன்லையும் எங்கள் அண்ணன் விஜய் தான். என்ன எப்போ பதவி ஏற்றார் சிஎம்மாக பார்க்கலான்ட்டு நாங்கள் அவ்வளோ ஆர்வம் பண்ணலாம். இந்த அர்லேக்கர் என்ன விளையாடிட்டு இருக்க? மோடியோட ஆளாகி படித்த நேரம் இப்படி பண்ண மாட்டாங்கண்ணா. என்ன வாலண்டியராக கால் பண்ணி விஜய் இந்த நாளில் உனக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைக்கும், ஓகே அப்படின்னு நீங்களாக வாலண்டியராக கால் பண்ணி அவருக்கு சொல்கிறீங்க. ஏன்னா இன்னும் போதாதாரா உங்களுக்கு? 108 சீட்டு போதாதாரா? 100 கூட எவ்வளோ டச் பண்ணல, 90 கூட எவ்வளோ டச் பண்ணலாம். 108 சீட்டு வாங்கிட்டு இன்னும் சிஎம் ஆக மாட்டாங்க. என்னடா வேணும் உங்களுக்கு? ராஜேந்திர அர்லேக்கர் சீக்கிரம் அண்ணா சிஎம் பதவியில் உட்காரணும், ஓகே? இல்லைன்னு வச்சுக்கோ, ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இறங்கிடுவாங்க, பார்த்துக்க. வாங்க மாட்டோம்.